நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி பிச்சாவரமோ அதே மாதிரி கேரளாவுக்கு பூவாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல மாங்க்ரோவ் ஃபாரஸ்டுக்கு நடுவுல நம்ம போட்டிங் போயிட்டு இந்த பூவாறுல இருக்கக்கூடிய நெய்யாறு ஆறும் கடலும் கலக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம ரசிச்சு பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவில்ல இருந்து திருவனந்தபுரம் போற வழியில கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த பூவாறு வந்துரும். இந்த பூவாறுல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா போட்டிங் போறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ நம்ம எந்த டிரைவரோட போறோமோ அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த போட்டிங் சென்டருக்கு நம்மள கூட்டிட்டு போவாங்க. இப்போ இந்த போட்டிங் போறதுக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நேரம் போறோம், அதாவது 1 மணி நேரமா 1.5 மணி நேரமா அந்த டைமிங்கை பொறுத்து 1500 2000 3000 சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. நம்ம இந்த இடத்த பொறுத்தவரையிலும் பேரம் பேசினா மட்டும்தான் நம்மளுக்கு கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா நாங்களே தெரியாம 2500 ரூபாய் கொடுத்து அந்த இடத்துல போட்டிங் போனோம்னா பாத்துக்கங்க. இந்த போட்டிங்ல நம்ம போறோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய படகு பாத்தீங்கன்னா 2 சைடும் அப்படியே தென்னை மரங்களுக்கு நடுவுல அந்த பறவைகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு அந்த நெய்யாறு நதியில போட்டிங் போறது வேற மாதிரி இருக்கும். போகும்போது ஏகப்பட்ட மனிதர்களையும் அவங்களுடைய வாழ்வியலையும் நம்ம சந்திச்சுக்கிட்டு போவோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இந்த ஐலாண்டு மாதிரி இருக்கும். அதாவது மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் காடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஐலாண்டு தான் இருக்கும். போற வழியில பறவைகள்லாம் நிறையவே பார்ப்போம். இந்த பறவை பிரியர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடம் சூப்பரான ஒரு இதா இருக்கும். அதே மாதிரி ஒரு 3 கிராமங்களை நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே போவோம். அந்த 3 கிராமங்களுக்கும் ரோடு வசதியே இல்லைன்னா பாத்துக்கங்க. இதுக்கு அடுத்து தென்னை மரங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த ஐலாண்டை நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்து அந்த நெய்யாறு நதி முழுமையான அந்த வியூல நம்ம பார்ப்போம். கூடவே அந்த இடத்துல இந்த ஃப்ளோட்டிங் காட்டேஜ், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி எல்லாம் நிறையவே இருக்கும். இது தவிர மதர் மேரி சிலை இருக்கும். அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல அந்த சர்ச் இருக்கும். அதே மாதிரி யானை பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எலிபென்ட் ட்ராக்னு சொல்லுவாங்க. யானை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாறையை நம்ம பார்ப்போம். அதோட அளவை வச்சே நதியில எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னா பாத்துக்கங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கடலும் நதியும் ஒண்ணு கொடுக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம பார்த்து ரசிப்போம். கோல்டன் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பீச் இருக்கும். அந்த பீச்சில் நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த நதி கடல்லாம் கலக்கக்கூடிய அந்த இயற்கை அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அங்க இருந்து நம்ம ரிட்டர்ன் வரலாம். நீங்க திருவனந்தபுரம் சைடு ஏதாவது டூர் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பூவாருக்கு போய் பாருங்க. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்தை பொறுத்தவரை ரேட்டை பொறுத்தவரை நீங்க பேரம் பேசினீங்கன்னா மட்டும்தான் கம்மி பண்ணுவாங்க. இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட், கடல், இந்த போட்டிங், இந்த பறவைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க விரும்புவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த ஒரு இடம் தான் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பூவார் இந்த ரிவர் கடல்ல சேர்ந்த இடம். இது 2-3 ஐலண்ட் இருக்கு. அதில் சுற்றி பார்க்க முடியும். ஒரு பக்கத்தில் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு. அது தாண்டி அந்த கேரளா தமிழ்நாடு பார்டர் ஏரியா பார்க்கலாம். இந்த ஃபிஷர்மென் வில்லேஜஸ் எல்லாம் பார்க்க முடியும். இந்த கடலும் ஆறும் ரிவரும் சேர்ந்த இடம், எஸ்டூரி பாயிண்ட் இங்கிலீஷில் சொல்லுவோம். அது பார்க்க முடியும். பின்ன இந்த மெயின் அட்ராக்ஷன் இந்த பீச்சோட பேர் கோல்டன் சாண்ட் பீச். இதே மாதிரி சுற்றுலா பத்தின சூப்பரான தகவலை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற Facebook பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.